இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீமை பில்ட் பண்ணி டக்குன்னு ஒரு டவுன்ஃபால் இங்கேருந்து எப்படி சார் ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி ஒரு கம்பேக் எப்படி கொடுத்தீங்க? கண்டிப்பாக யாருக்கும் இது ஈஸியாக இருக்காது. உட்காந்து ஒரு 2 மணி நேரம் அழுதேன். ஆஃபீஸ் பக்கத்துலேயே உட்காந்து. இன்னொரு ஹச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் வர ஆஃபீஸ் வந்து அசோக் பில்லரில் 2nd ஃப்ளோரில் இருந்தது. ஸோ அடுத்து அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலான்ட்டு கிளம்பி போனேன். அகெயின் வாழ்க்கையோட ஒரு பெரிய டேர்னிங் மொமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே போகும்போது நீங்கள் காசி தியேட்டர் டு அசோக் பில்லர் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. கும்பலாக ஒரு 300-400 பேர் ஒரு 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 பெரிய போராட்டத்துக்கு போகிற மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதில் எங்கே போகிறீங்க என்னென்னு கேஷுவலாக கேட்கும் போது வீடு மூழ்கிருச்சுன்னாங்க. யோசிச்சு பார்த்தா அவங்க சேகரித்து வச்சுருந்த டிவி, நகை, அவங்க வீட்டு பத்திரம், எடுத்து வச்ச ஆதார், பேன் கார்டுலேருந்து எதுவுமே மிஞ்சி இருக்காது. ஸோ எனக்கு அந்த நிமிஷம் என்ன தோணுச்சுன்னா, அது வரைக்கும் தான் அழுதுட்டு இருந்தேன். அந்த நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் வீட்டை இழந்துட்டு நிற்கிறான். சாதாரண ஆஃபீஸ் தானே போயிட்டு போதா. ஸோ ஆஃபீஸில் இருக்க மெட்டீரியல்ஸ் போச்சு, லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பட் பிஸ்னஸில் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு மேலே போகலாம் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய சேஞ்சிங் மூமெண்ட் எனக்கு.